அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாசிப்பயிறு, ஜவ்வரிசி, சேமியா எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். பாசிப்பயிறு ஊற வச்சு வேக வச்சுக்கிறோங்க தண்ணி சேர்த்து. ஜவ்வரிசி ஊற வச்சா போதும். தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து தண்ணி சேர்த்து அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ வேக வச்ச பாசிப்பயிரோட ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துடலாம், சேமியாவையும் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2-3 கப் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா வேக வச்சுக்கிறோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், நல்லா வெந்துடும். இப்போ இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் மட்டும் வச்சுட்டு மிச்ச பால் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஃபர்ஸ்ட் பால் தனியாக எடுத்து வச்சிடலாம், லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இதோட ஏலக்காய் ஒரு 4-5 தட்டி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, சீனி உங்கள் தேவைக்கு எடுத்துக்கிறங்க. 200 கிராம் சீனி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கூடுதலாக பொருட்கள் எடுத்தீங்கன்னா அதிகமாக சீனி சேர்த்துக்கிறங்க. சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததும் ஃபர்ஸ்ட் பால் தேங்காய் பால் அதோட சேர்த்துக்குங்க. சேர்த்ததும் ஒரு கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. வேறு பாத்திரத்தில் நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணி அதில் முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து இதோட சேர்த்துக்கிறங்க. பொருட்கள்லாம் அளவுகள் தேவையில்லை. முடிஞ்ச அளவு தேங்காய் பால் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இந்த பாயசம். தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பசும்பால் நல்லா திக்காக சேர்த்துக்கிறங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இது போல் சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்.